ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கே மீன்ஸ் அல்காரிதம் வந்து ஆர் ஸ்டுடியோவில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் லைப்ரரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டரிங் ப்ரோக்ராம் இல்லையா, கிளஸ்டரிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கிளஸ்டரிங் ப்ரோக்ராம்னால் நம்ம வந்து லைப்ரரி கிளஸ்டர்ன்ற லைப்ரரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணான்னா, ஒன்று வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கும் இந்த பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பேக்கேஜஸை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல இன்ஸ்டால்னு சொல்லிட்டு வரும். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து கிளஸ்டர் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதை நம்ம என்ன பண்ணோன்னா, இன்ஸ்டால் ஆனதை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டிக் பண்ணி விடணும். இங்கே இருக்குது பார்த்திங்களா ஓரத்தில், இதான் வந்து கிளஸ்டர். கிளஸ்டரிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளஸ்டர்ன்ற பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டரில் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ கிளஸ்டர் கொடுத்துட்டு ஐட்டம்ஸ் வந்து இது வந்து வேரியபிள் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போது சிஎஸ்வி ஃபைலில் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணணும். இந்த டேட்டா வந்து எக்ஸலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டா வந்து இப்போ எடுத்து காட்டுறேன். அண்ட் தென் சம்மரி ஆஃப் ஐட்டம்ஸ்னால் இந்த ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சம்மரி. பிளாட்னா அதோட இது இருக்கு இல்லையா, பிளாட்னா என்னென்ன தனித்தனியாக இருக்க அந்த பிளாட்டை காமிக்கும். அண்ட் தென் ஐட்டம்ஸ் கம்மா 2 கேயோட வேல்யூ இந்த இடத்துல நம்ம 2 டிக்ளேர் பண்ணோம். அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய டேட்டா கிளஸ்டர், அந்த கிளஸ்டர் பார்ட் வந்து எப்படி பிரியுது, கிளஸ்டராக பிரியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபைல் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது இந்த கே மீன்ஸ் ஏதோ ஒரு நேமில் நான் எக்ஸலில் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸலில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா நான் சொல்கிறேன். எந்த ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸல் நான் சும்மா சேவ் ஆஸில் நான் சொல்கிறேன். சேவ் ஆஸில் நம்ம கொடுக்குறோன்னா இந்த இடத்துல அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுடைய இதில். இப்போ இந்த கே மீன்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டீலிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கும் சிஎஸ்வி டீலிமிட்டட் அப்படின்றது இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் தான் நமக்கு வந்து இதுவாக இருக்கும். இப்போ வந்து சேவ்னு கொடுத்தா நமக்கு வந்து சேவ் ஆகிடும். நான் ஏற்கனவே சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டேட்டா செட்டை தான் நம்ம வந்து அங்கே வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, இங்கே கே மீன்ஸு நான் வந்து கோலனில் சேவ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கோலனில் சேவ் பண்ணியிருக்கோமோ அது வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் தான் சேவ் ஆகும். நீங்கள் வெறும் எக்ஸலில் ஃபார்மேட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ரோக்ராமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கே மீன்ஸு கோலனில் இருக்கு, நான் அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டேட்டா செட்டு. நம்மளுடைய டேட்டா செட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட் இல்லையா, அதை கே மீன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நான் தியரியாக போடுறேன். இதே டேட்டா வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் இதோட நம்மளோட டேட்டா செட்டோட வேல்யூ கிளஸ்டர் இப்படி வரும். மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான கிளஸ்டர் வந்து வரும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா செட் 2 இதுவாக வரும் இல்லையா. ஒன்று இந்த பக்கம் டேட்டா, இந்த பக்கம் டேட்டாவை நம்ம மாற்றி கொடுத்தோம்னா கிளஸ்டர் 2 கிளஸ்டர் 2 வரும். இதான் வந்து கரெக்டான டேட்டா. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பிளாட். இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, கிளஸ்டர் பிளாட்டில் கே வந்து வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம். லைன்ஸ் லேபிள்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஒரே ஒரு டேட்டா கொடுத்தோம்னா நம்ம கிளஸ்டர் வந்து இப்படி பிரிஞ்சிருக்கு. மோர் தென் 1 டேட்டா வரணும் அந்த கிளஸ்டர் மாதிரி நமக்கு வந்து வரும். இது வந்து நம்மளுடைய அவுட்புட்டோடைய கிளஸ்டர். நம்மளுடைய இன்புட்டோடைய கிளஸ்டர் நம்ம பார்க்கணுன்னு பார்த்தோம்னா இப்போ நான் இது மட்டும் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து நம்மளோட இன்புட் டேட்டா கொடுத்தோம் இல்லையா, அதோடைய பிளாட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டா அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கே மீன்ஸ் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளஸ்டர் பிளாட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதான் பார்த்திங்கன்னா கே மீன்ஸில் நம்மளுடைய வேல்யூ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.